சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மொபைல் யாராவது வாங்கினாங்கன்னா 1 வருஷத்துக்கு 2 வருஷம் கிடையாது 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் அந்த மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. ஒரு புது மொபைல் வாங்குறோமா, யூஸ் பண்ணுறோம், ஃபீச்சர்ஸ் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, கேமரா பிடிக்கல, அது பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா 1 வாரத்தில் வித்துறாங்க, 6 மாதத்தில் வித்துறாங்க, 1 வருஷம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2லேருந்து 2.5 வருஷம் தான் ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எத்தனை பேர் அப்படி அதிகப்படியான நாட்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இந்த வீடியோ அதை பற்றின பேசுகிறேன்னா, ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்களோ அல்லது விற்கிறீங்களோ உங்க மொபைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் மசில வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் மொபைல் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஆஃபர்ஸ் போடும்போது பொங்கல், தீபாவளிக்கு புது மொபைல் எடுக்கணும்னா கண்டிப்பாக பழைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பழைய மொபைல்ஸ் நிறைய பேர் அப்படியே அப்பா அம்மா கொடுத்துருவாங்க, அல்லது தம்பி யாராவது இருந்தால் கொடுத்துருவாங்க, அல்லது செகண்டரியாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் வச்சிருக்காங்க. அந்த மொபைலை சில பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் அந்த மொபைல் வேணாம்னு சொல்லிட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நீங்கள் புது மொபைல்ஸ் எடுக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆர் செல்லிங் பண்ணுறீங்கன்னா சில விஷயங்களை வந்து பண்ணும் உங்கள் பழைய மொபைல் என்னென்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒட்டுமொத்தமும் உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், கான்டாக்ட்ஸை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் வந்து பேக்கப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எஸ்எம்எஸ், கால் லாக், இது எல்லாத்தையுமே நான் வந்து பேக்கப் எடுக்கணும். ஸோ இதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ், கால் லாக் எல்லாத்தையுமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கால் லாக்ஸு, எஸ்எம்எஸ் இதெல்லாமே பேக்கப் எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பேக்கப் எடுக்கணும்னு வந்து பார்க்கும்போது ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான். மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பழைய மொபைல் இருக்கிற எல்லா டேட்டாஸையும், ஒரு டேட்டாவும் விடாமல் அத்தனை டேட்டாஸையும் உங்கள்கிட்ட இருக்க ஆர்டிஸ்ட் பிசி, லேப்டாப்பில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப் கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சேவ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு என்னதுன்னா, நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பேக்கப் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடியே உங்கள் பழைய மொபைல் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்பையும் பேக்கப் எடுக்கும்போது ஒன்லி மெசேஜஸ் மட்டும் எடுங்க. மெசேஜ், கால்ஸ் மட்டும் பேக்கப் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ், கிஃப்ட் இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்க வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ரொம்பவே வந்து செலவாகும். அதனால் பேக்கப் எடுக்கிறதுக்கு டைமும் எடுத்துக்கும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மியான எம்பியில் வந்து முடிஞ்சிடும். அண்ட் எல்லா மெசேஜும் ஈஸியாக உங்களுக்கு பேக்கப் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எடுக்காதீங்க. ஒன்லி மெசேஜ் மட்டும் பேக்கப் எடுக்காங்க. இப்போ கால்ஸ் எடுத்தாச்சு, எஸ்எம்எஸ் எடுத்தாச்சு, கால் லாக்ஸ் எடுத்தாச்சு, வாட்ஸ்அப் எடுத்தாச்சு, ஃபோட்டோ, வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப், வேர்டு எல்லா ஃபைல்ஸுமே பேக்கப் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது எல்லாருமே பேசிக். மொபைல் விற்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ் சொல்கிறேன். உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். எந்த ஒரு ஆப்ஸையும் வந்து அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இருக்கிற எல்லா ஆப்ஸுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஆகட்டும் எல்லாத்தையுமே உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே உங்களோட அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணும், மறந்துடாதீங்க. அண்ட் நிறைய பேர் இதை வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்னா எல்லா ஆப்பையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. எத்தனை ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. எதாவது நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்கோமோ சொல்லி பார்த்துட்டு ப்ராப்பராக அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து கிளியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எல்லா அக்கௌண்ட்ஸையும் வந்து லாக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, உங்களோட ஜிமெயிலில் ஒரு மெயில் ஐடி, 2 மெயில் ஐடி, 3, 4, 5 நிறைய பேர் எக்கச்சக்க மெயில் ஐடி வச்சிருப்பீங்க. எல்லா மெயில் ஐடியும் லாக் அவுட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணுங்க. உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது என்னென்ன மெயில் ஐடிலாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஷோ ஆகும். அந்த மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிமூவ் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ எல்லா மெயில் ஐடியும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். எந்த ஒரு மெயில் ஐடியும் வந்து விட்டுறாதீங்க. எல்லா அக்கௌண்ட்ஸையும் லாக் அவுட் பண்ணியாச்சு. எல்லா மெயில்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இது நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம். ப்ரோ இது எல்லாமே பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, ஃபேக்டரி ரீசெட் தான் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ் கண்டிப்பாக ஃபேக்டரி ரீசெட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் டேட்டாஸையும் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வேற இடத்துல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபேக்டரி டேட்டா ரீசெட் பண்ணுவீங்க. ரீசெட் பண்ணிட்டு ஒரு மொபைல் நீங்கள் கொடுக்கும்போது மேபி யாராவது தெரியாமல் அந்த மொபைலை ரெக்கவர் பண்ணால் கூட உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்பில் வந்து நிறைய மூவிஸ் வந்து வச்சுருப்பீங்க, நிறைய மியூசிக்ஸ் வந்து வச்சுருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே உங்கள் மொபைலுக்கு வந்து காப்பி பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணுங்கள். 128 GB 256 GB வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணுங்கள். 1% கூட கேப் விடாமல் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரீசெட் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க மூவிஸ், மியூசிக்ஸை மறுபடியும் வந்து அதில் ஃபுல்லாக வந்து காப்பி 64 GB 128 GB எவ்வளோ ஃபைல்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஒன்ஸ்
அகைன் நீங்கள் மறுபடியும் ஃபேக்ட்ரி டேட்டா ரிசெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் வந்து கொடுங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணும் 2 தடவை டேட்டாஸ் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு ஏன் டெலிட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏதாவது மொபைல் கொடுத்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் வந்து வச்சுருப்பீங்க, ரொம்ப முக்கியமான வீடியோஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பீங்க, ப்ரைவேட் ஃபோட்டோஸ். அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாமே இருக்குது. இந்த விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பண்ணோம், ஒரு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்தோம். இதுக்கப்புறம் அந்த மொபைல் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், விற்றதுக்கப்புறம் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட இருக்க மூவிஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ஆகட்டும், டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபைல்ஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து கிடைக்காது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணாங்க. ஒரு 2 தடவை நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணும்போது அந்த மூவிஸ் ஃபைல்ஸ் மட்டும் தான் வந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்க முக்கியமான ஃபைல்ஸ் எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் விற்கிறதுக்கோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலில் செய்ய வேண்டிய விஷயங்கள். நான் ஒன் செகண்ட் மறுபடியும் வந்து சொல்லிடுறேன். கான்டாக்ட்ஸ் பேக்கப் எடுத்துருங்க, அண்ட் எஸ்எம்எஸ், கால் லாக்ஸ் இதெல்லாம் வந்து பேக்கப் எடுத்துருங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸில் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸையும் பேக்கப் எடுத்து வச்சுருங்க. அண்ட் வாட்ஸ்அப் பேக்கப் எடுத்துருங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இன்க்ளூட் பண்ண வேணாம், ஒன்லி மெசேஜ் மட்டும் எடுத்துங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபேக்ட்ரி ரிசெட் கொடுத்துட்டு எல்லா ஃபைல்ஸும் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபேக்ட்ரி டேட்டா ரிசெட் கொடுத்தீங்கன்னா யாராவது உங்கள் மொபைலை ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வெறும் மூவிஸ் அண்ட் மியூசிக்ஸ் மட்டும் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அண்ட் முதல் சொன்ன 3 விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக் தான். கான்டாக்ட்ஸ், எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.